ராஜேஷ்குமார் தர்மபுரியிலேருந்து இணைஞ்சிருக்கீங்க. யாருக்காக பேச போறீங்க ராஜேஷ்குமார்? சார் எங்க அக்கா பையனுக்காக பேசுறேங்க மேடம். அவங்களோட டீடைல்ஸ்லாம் தாங்க சார். 3/10/1991ங்க. 5:30 PM. எந்த ஊர்ல இருக்கார்? சென்னையில் இருக்காருங்க சார். சென்னையில் எங்க இருக்கார்? சென்னையில் போரூர் பக்கம் சார். ஆயில்ய நட்சத்திரம், கடக ராசி, கரெக்டுங்களா? ஆமாங்க சார், ஆமாங்க சார். அற்புதமான ஜாதகம். இவருக்கு முதல்ல விடுதலை காலம், அஷ்டமி சனி முடிஞ்சது. இப்போ இவருக்கு நல்ல உத்தியோகம், நல்ல எதிர்காலம், நல்ல வேலை, நல்ல திருமணம், நல்ல வாழ்க்கை, சொந்த வீடு, வாகனம் அப்படின்னு நான் சுப பலனாக சொல்லிக்கிட்டே போகலாம். ஊர் விட்டு ஊர் போகிறதோ, இடம் விட்டு இடம் மாறுறதோ, மேக்சிமம் ஒரு டிசம்பருக்குள்ளே பெங்களூரோ மைசூரோ இடமாற்றம் வந்துடும். அதிக சம்பளம், அதிக பொறுப்பு வந்துடும். திருமண வாழ்க்கை நீங்கள் அதை பற்றி சொல்லவே இல்லையா சார்? மற்றதெல்லாம் பேசுகிறீங்களே. இல்ல அதுதான் சார் கேக்குறது. அதுதான் சார். என்னங்க இனி வீட்டு வேலையில கொஞ்சம் அதிக ஒத்தாசையா இருக்கணும். யா வேலை கிடைச்சதா? வேலையா? நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். எப்படி? பாஸ் வாலா. பாஸ் வாலா, பி த பாஸ். மற்றதெல்லாம் பேசுறீங்களே அதை மட்டும் பிடி கொடுக்காம பேசுறீங்களேன்னா, நான் எதுக்காக பிடி கொடுக்கலன்னா, அடுத்த மாதம் குரு மாறுறாரு. குரு மாறும்போது இவருக்கு வரும் திட்டை. நான் சொல்றது எடுத்துக்கங்க சார். இப்போ உங்களுக்கு புரிகிறபடி இருக்கும், அப்புறம் புரியாது. இருந்தாலும் யூடியூப்பில் இதெல்லாம் திருப்பி எடுத்து போடுவாங்க. நீங்கள் அதை போட்டு ரிவைண்ட் பண்ணி அதை கேட்கலாம். திட்டை அப்படிங்கிற கோவிலில் சுவாமிக்கு பாலாபிஷேகம் பண்ணுங்க. இவரை கூட்டிகிட்டு போய் இவர் கையால் பாலாபிஷேகம் பண்ணுங்க. அதை பண்ணிங்கன்னா இவருடைய ஜாதகத்தில் திருமண தடை போகும். அற்புதமான வாழ்க்கை வரும். நல்லா இருக்கும். வாழ்க்கை பலமுடன். ஆல் தி பெஸ்ட். நன்றி ராஜேஷ்குமார். தொடர்ந்து வினிதா கடலூர்லேருந்து பேசுறீங்க. வினிதா, யாருக்காக பேச போறீங்க? டிவி பார்க்காதீங்க. ஹலோ. டிவி பார்க்காதீங்க. ஹலோ. சொல்லுங்கம்மா. நீங்க தொடர்ந்து பேசலாம். டிவி பார்க்காம எங்க கிட்ட பேசுங்க. யாருக்காக பேச போறீங்க? எனக்காக தான் மேம் பேசுறேன். டேட் ஆஃப் பர்த் 1994. கொஞ்சம் டேட் ஆஃப் பர்த் எனக்கு முதல்ல இருந்து சொல்லுங்கம்மா. 19/11/1994. எத்தனை மணிக்குமா? இரவு 7 மணி சார். எந்த ஊர்ல? கடலூர் சார். நான் இப்போ எங்க இருக்கீங்க? இப்ப கடலூர்ல தான் இருக்கோம் சார். ஊர் பிரச்சனைக்கெல்லாம் தெளிவா பேசுவீங்க. உங்க பிரச்சனைக்கு முடிவு எடுக்க தெரியாது. நம்பர் 1 குழப்பவாதி. அதனாலேயே உங்க வாழ்க்கையில் 1008 பிரச்சனையை பார்த்துட்டீங்க. எனக்கு எப்போதான் சார் நிம்மதியான வாழ்க்கை வரும்? மன சஞ்சலம் போகும், மனக்குழப்பம் போகும். பிறந்ததுல இருந்தே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இத்தனைக்கும் ஜாதகம் பார்க்குறீங்களே, நான் ஏதாவது தப்பான ஜாதகமாக பார்த்து சொல்லுங்க சார். இதுதான் உங்க கேள்வி. ஆமாங்க சார். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வீட்டுல தான். குழந்தை பிறந்திருக்கு, 6 மாசம் ஆகுது. வீட்டுல தான் இருக்கேன். கவர்மெண்ட் ஜாப்காக பண்றேன் சார். நான் 101% கிடைக்கும். எக்ஸாம் எழுதுங்க, நம்பிக்கையோடு எழுதுங்க. அங்கே போய் அந்த எக்ஸாமில் நான் ஃபங்க் ஆகிட்டேன் சார்னு சொல்லாதீங்க. நம்பிக்கையோடு எழுதுங்க. உங்களுக்கு குருமகா திசை ஆரம்பமாயிடுச்சு. இந்த குருமகா திசையில் சூரிய மிக பிரமாதமான பொசிஷனில் இருக்கார். சூரியனும் புதனும் உங்கள் ஜாதகத்தில் ரொம்ப வலுவாக இருக்கிறார்கள். ஆகவே அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். பொறி இருக்குல்ல, பொறி. அந்த பொரியை கையளவுக்கு எடுத்து தலையை சுற்றிட்டு மீன்களுக்கு தானம் பண்ணுங்க. அஸ்வமேத யாகம் செஞ்ச பலன் கிடைக்கும். வாழ்க்கை பலமுடன். ஆல் தி பெஸ்ட். நன்றி வினிதா. அடுத்ததாக சுபா பெங்களூர்லேருந்து இணைஞ்சிருக்கீங்க. சுபா, யாருக்காக பேச போறீங்க? ஹலோ. வணக்கம்மா சுபா, நீங்க பெங்களூர்லேருந்து பேசுறீங்க. யாருக்காக பேச போறீங்க? மேடம், நான் என் பையனுக்கோசரம் பேசுறேங்க. பையனோட டேட் ஆஃப் பர்த்லாம் கொடுங்கம்மா. மேடம், நான் எங்க பையனுக்கோசரம் பேசுறேன். உங்க டேட் ஆஃப் பர்த் கொடுங்கம்மா. எங்க பையனுக்கோசரம் பேசுறேன் மேடம். நீங்க பேசுறதே எங்களுக்கு கிளியரா புரியுதுமா. நீங்க டிவி வால்யூம் மியூட் பண்ணிட்டு பேசுங்க. 3 மாலை 5:50 டைம். உங்க பிறந்த தேதியை முதல்ல இருந்து சொல்லுங்கம்மா. இதுல வேற ஒண்ணுமே இல்லை. எல்லா போனும் ஒரு 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 நிமிஷத்தில் இத்தனை ஃபோன் தான் வரணும்னு உள்ளே இருக்கு இல்லைங்களா? அந்த சாக்கெட்குள்ளே நிறைய வரும்போது என்ன ஆகுதுன்னா ஜாம் ஆகுது. நம்ம பேசுறது ஒரு செகண்ட் தள்ளி அவங்களுக்கு கேட்குது. நான் இல்லைன்னு சொல்ல, இருந்தாலும் உங்களுக்கு லைன் கிடச்சிருச்சுன்னா முதல்ல அந்த ஆங்ஸைட்டியை விட்டுடுங்க. தெளிவாக நீங்கள் உங்களது கேள்விகளை கேளுங்க. ஒருவேளை எங்களுக்கு கேட்கலையோ அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். எனக்கு கேட்கலன்னா கூட பரவாயில்ல.
நீங்கள் கேட்குற கேள்வி இறைவனுக்கு கேட்கும், உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு கேட்கும், நல்ல பதில் கிடைக்கும். தாராளமாக நீங்கள் லைனில் வாங்க. காலர் லைன்ல இருக்காங்க. சந்தோஷ் சேலத்துல இருந்து இணைஞ்சிருக்கீங்க. சந்தோஷ், யாருக்காக பேச போறீங்க? ஹலோ சந்தோஷ், லைன்ல இருக்கீங்க, சேலத்துல இருந்து பேசுறீங்க, யாருக்காக பேச போறீங்க? நான் என் மகனுக்காக பேசுறேங்க. மகளோட ஃபுல் டேட் ஆஃப் பர்த் கொடுங்க, டைமோட கொடுங்க. மகன் 13/8/95, ம் டைம் 11:40 இரவு. ம் அவ்வளவுதான் சார். ஒரு இப்ப பாப்பாவது கேட்கணும் சார். இருங்க இப்போ எங்கே இருக்கீங்க அதை சொல்லுங்கள், அவசரப்படாதீங்க. சேலம் மாவட்டம், நாங்க பெத்தநாயக்கம்பாளையத்துல குடியிருக்கோம் சார். வெரி குட். இவரது நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம், மீன ராசி, லக்னம் வந்து மேஷ லக்னம். எப்படிப்பட்ட திருமண வாழ்க்கை, எப்படிப்பட்ட வேலை, எப்படிப்பட்ட எதிர்காலம் அமையும், இதுதான் உங்கள் கேள்வி. ராகு கேதுக்குள்ள கிரகங்கள் இருக்குன்னு ஒருத்தர் சொல்கிறார், ஒருத்தர் செவ்வாதோஷம் நாகதோஷங்கிறார். இதுக்கெல்லாம் எப்போ தான் தீர்வு, மன நிம்மதி எப்போ வரும், இதுதான் உங்கள் கேள்வி. கரெக்டா? ஆமாங்க சார், ஒரு அற்புதமான ஒரு கோவில் சொல்ல போகிறேன், தயவு செஞ்சு எழுதிங்க. சேலத்தில் 1008 லிங்கம் கோவில் ஒன்று இருக்கு. ஆமாங்க சார். நீங்க சொல்ற 1008 கோவில் லிங்கம் அந்த விநாயகர் இன்ஸ்டியூட் பக்கத்துல இருக்கிறது இல்ல, இன்னொரு கோயில் ஒன்று இருக்கு. அந்த கோவிலுக்கு போயிட்டு நீங்க இந்த பிள்ளைக்கு வந்து ரோஜா பூவோ சிகப்பு மலர்களால் அரளிப்பூவோ வாங்கி அந்த 108 லிங்கத்துக்கும் 1008 லிங்கத்துக்கும் இவர் கையால பூ போட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு வர சொல்லுங்க, ஒரு அர்ச்சனை பண்ண சொல்லுங்க, மூல லிங்கத்துக்கு ஒரு அர்ச்சனை பண்ண சொல்லுங்க. அப்படி செஞ்சா இவருக்கு தடைப்பட்ட திருமணம், வேலை, ஆரோக்கியம், மன நிம்மதி, சந்தோஷம், இது அத்தனையும் வரும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அடுத்து சொல்லுங்க சார். 1/3/2000. யாருது? என் ஜெயஸ்ரீ சார். ஜெயஸ்ரீ என் பொண்ணுக்கு. எத்தனை மணிக்கு? 12:49 சார். மத்தியானம்? இரவு 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 12:49. அதாவது வெள்ளிக்கிழமை காலையிலையா சனிக்கிழமை காலையிலையா? இல்லைங்க சார், புதன்கிழமை காலையில. 1/3/2000. 1/3/2000. ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க ஓகே சார், ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க. ஓகே. என்ன நட்சத்திரம்? பூராட நட்சத்திரம். பூராட நட்சத்திரம், தனுசு ராசி. கரெக்டா? ஆமாங்க. நீங்க சொன்ன டேட் கரெக்ட். ஏன்னா டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் பயந்தேன். திருமண வாழ்க்கை எப்படி அமையும், எதிர்காலம் எப்படி இருக்கும், நல்ல வாழ்க்கை வருமா, நாம சொல்றபடி திருமணம் நடக்குமா, இவ உடல் ஆரோக்கியம் வருமா, இதுதான் உங்க கேள்வி. கோபம் ஜாஸ்தி, நான் பிடிச்ச முசுலுக்கு 3 கால். இவருடைய ஜாதகத்துல சூரியன் பகை பெற்று போகிறான். எங்க குலதெய்வ வழிபாடு சரியா பண்றீங்களா? பண்றேன் சார். என்ன பண்றீங்க? அந்த அமாவாசைனா புறப்படுறோம். இப்ப கூட பௌர்ணமிக்கு போயிட்டு வந்தோம் சார். என்ன பண்றீங்க? போறீங்க கரெக்ட், என்ன பண்றீங்க? போற விளக்கு வச்சு கும்பிட்டு வந்துடுறேன் சார். சார், அது போகிறது பிரயோஜனம் இல்லை சார். நான் இந்த நிகழ்ச்சியில் நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன். நான் ஹோட்டலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னா நான் போனேன் சார், அப்படி உட்காந்தேன் சார், பூரியெல்லாம் சுட்டு வச்சுருக்காங்க, இட்லி வச்சுருக்காங்க, பொங்கல் வச்சுருக்காங்க, நான் பார்த்துட்டு வந்தேன். அப்படி இல்லை, உட்காரணும், ஆர்டர் பண்ணணும், கொண்டு வரணும், சாப்பிட்ணும். சார், உங்கள் மூதாதையர்களுக்கு வஸ்திரம் சாத்தி அபிஷேகம் பண்ணி 16 வகையான அபிஷேகம் பண்ணி அன்னதானம் பண்ணி நீங்கள் குடும்பத்தோடு போயிட்டு வாங்க சார். ஒரு முறை பண்ணி பாருங்க. முதல்ல இந்த பெண் திருமணத்துக்கு ஒப்புக்கொள்வா. ஓகே சார். முதல்ல திருமணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாள். ஆகவே இந்த பெண்ணுக்கு திருமணத்துக்கு ஒத்துக்கணும் அப்படின்னா நீங்க அதை போய் முதல்ல செய்யுங்க. திருமண வாழ்க்கை நல்லபடியா அமையும். வாழ்க்கை வளமுடன். ஆல் தி பெஸ்ட்.